பூனை மற்றும் எலி புத்திசாலியின் ஜெயம். ஒரு பெருங்குடிலில் பல எலிகள் வசித்து வந்தன. அவை தினமும் அங்கு இருக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டு மகிழ்ந்து வாழ்ந்தன. ஆனால் அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு புத்திசாலி பூனைக்குச் செருப்பழிக்க வைத்தார். பூனை வந்ததும் எலிகளுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டது. அவை எப்போதும் பூனையின் கண்களில் விழாமல் இருப்பதற்கு பல வழிகளை முயன்றன. ஆனால் பூனை மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து எலிகளை ஒன்றன் பின் ஒன்றாக பிடித்து சாப்பிட்டது. ஒரு நாள் எலிகள் ஒன்று கூடி ஆலோசனைக் கூட்டம் வைத்தன. ஒரு பெரிய முதிய எலி, நாம் இந்த பூனையிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க ஒரு வழி இருக்கிறது, அதை நாமே முன்கூட்டியே காண வேண்டும் என்றது. அதற்கு குட்டி எலி ஒன்று, நாம் பூனையின் கழுத்தில் ஒரு மணி கட்டலாம், பூனை வரும்போது மணியின் சத்தம் கேட்டு நாம் ஓடலாம் என்றது. எல்லா எலிகளும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதற்கு ஒப்புக்கொண்டன. ஆனால் அப்போது ஒரு பெரிய புத்திசாலி எலி கேட்டது, நல்ல யோசனை, ஆனால் அந்த மணியை பூனையின் கழுத்தில் கட்ட யார் முன்வரப் போகிறார்கள்? அதைக் கேட்டவுடன் எல்லா எலிகளும் மெளனம் சாதித்தன. கதை மாறல்: ஒரு யோசனை சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்தும் திறன் முக்கியம். பூனை மற்றும் புத்திசாலி எலி ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பசித்த பூனை உணவிற்காக சுற்றித் திரிந்தது. ஒரு நாள் அது ஒரு குட்டி ஆனால் புத்திசாலியான எலியை அதன் வீடருகே விளையாடிக் கொண்டிருக்கக் கண்டது. பூனை அதன் உதட்டை நக்கிக் கொண்டு நினைத்தது, இந்த சிறிய எலி இன்று என் உணவாக இருக்கும். பூனை மெதுவாக அருகே சென்று இனிமையான குரலில் கூறியது, அழகான குட்டி எலி, நீ எப்போதும் ஏன் ஓடி மறைந்து கொள்கிறாய்? நாம் நண்பர்களாக இருப்போம், நான் உன்னை தீங்கிழைக்க மாட்டேன் என்று வாக்களிக்கிறேன். ஆனால் புத்திசாலி எலி பூனையின் சூழ்ச்சியை நன்றாக அறிந்தது. அது கூறியது, அன்பான பூனையே, இது மிக அருமையான யோசனை. ஆனால் நண்பர்களாக ஆகுவதற்கு முன்பு நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம். நான் ஓடி மறைகிறேன், நீ என்னை பிடிக்க வேண்டும். நீ என்னை பிடித்தால் நீ வெற்றி பெறுவாய். பூனை மிகுந்த ஆவலுடன் ஒப்புக்கொண்டது. எலி மிகவும் வேகமாக ஓடி ஒரு சிறிய குழியில் சென்று மறைந்து கொண்டது. பூனை அதைச் சிக்க வைக்கும் முயற்சி செய்தது. ஆனால் அதன் உடல் மிகப் பெரிதாக இருந்ததால் குழிக்குள் செல்ல முடியவில்லை. எலி சிரித்துக்கொண்டு கூறியது, வலிமையைக் காட்டிலும் புத்திசாலித்தனம் முக்கியம். பூனை மனமுடைந்து கொண்டு பசித்த நிலையில் அங்கிருந்து சென்றது. கதை நெறி: புத்திசாலித்தனம் வலிமையை விட அதிகமாக உதவுகிறது.